வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம Vivo V23 and Vivo V23 Pro உடைய டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Vivo V23 5G and Vivo V23 Pro 5G பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா ஜனவரி மந்த்ல லான்ச் ஆகி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கிற ரெண்டு மாடல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி வருது, Vivo V23 வாங்கணுமா Vivo V23 Pro வாங்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து டீட்டெயிலாக பார்க்குற ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் Vivo V23 சீரிஸ் பற்றி பார்த்துடலாம். Vivo V சீரிஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டான சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து Vivo V20 பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாச்சு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். Vivo V23 Vivo V23 Pro ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா லிங்கை கிளிக் பண்ணி உடனே பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபோனுடைய டச் எப்படி இருக்குது, ஃபீல் எப்படி இருக்குது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா Vivo V23 வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட iPhone 12 iPhone 13 உடைய லுக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட Samsung Galaxy சீரிஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் Vivo V23 Vivo V23 Pro உடைய டிஸ்பிளே அண்ட் சைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். Vivo V23 பார்த்தீங்கன்னா 6.4 inch அண்ட் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 6.5 inch. உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது. இந்த டிஃபரன்ஸும் வந்து எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V23 வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான ஒரு ஸ்டைலோட வருது. Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே ஸ்டைலில் வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த 0.1 வந்து ஜாஸ்தியாக இருக்கே தவிர உங்களுக்கு வந்து சைஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ரெண்டுமே வந்து HDR+ வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஸோ இதில் வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளேயோட வருது. அண்ட் ஸ்காட்ச் சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், செரமிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி Vivo V23 Pro அண்ட் Vivo V23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காட்ச் சென்சேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ராப் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இதுக்கப்புறம் தான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசரில் வந்து மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த கேம் விளாண்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகாது. நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். Vivo V23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் ரொம்ப கம்மியாலாம் கொடுக்கல, 920 MediaTek Dimensity கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராசருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர் தான். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும்போதே Android 12 வருது. Android 12 வந்து நிறைய ஃபன்னான நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து Android 11 தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது Vivo V23 அண்ட் Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா ப்ராசர் அண்ட் Android வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா RAM அண்ட் மெமரிலையும் Vivo V23 அண்ட் Vivo V23 Proல பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து 8GB 128GB காம்பினேஷன் இருக்கு. அதே நேரத்தில் 12GB 256GB காம்பினேஷனுமே இருக்கு. ஏன் உங்களுக்கு வந்து மெமரி ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து மெமரி கார்டு போட முடியாது. நீங்கள் வந்து சிம் கார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுக்க முடியும். அதனால உங்களுக்கு வந்து 256GB மெமரி வரைக்கும் கொடுத்துட்டாங்க. யாருக்கெல்லாம் வந்து மெமரி ஜாஸ்தியாக யூஸ் ஆகுமோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து 256GB வேரியன்ட் போய்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Vivo V23 சீரிஸுடைய கேமராவில் வந்து முக்கியமாக ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து 60,000 ஃபோன் வாங்கினாலும் 70,000 ஃபோன் வாங்கினாலும் சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. பட் Vivo V23 சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட தான் வருது. பட் Vivo V23 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகாபிக்சலோட வருது அப்படின்னு சொல்லணும். ஸோ 108 மெகாபிக்சல் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து கிளாரிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Vivo V23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சலோட தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் த கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மற்ற ரெண்டு லென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா Vivo V23 Proல கேமரா வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா வந்து 4200 mAh கொடுத்துருக்காங்க Vivo V23ல. Vivo V23 Proல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 4300 mAh கொடுத்துருக்காங்க. அந்த 100 mAhல வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கேப்பபிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, 2 ஃபோன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே வந்து அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி காமன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்பியரன்ஸ் வைஸ் வந்து மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது, ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து எந்தெந்த சேஞ்சஸ்லாம் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸர், செகண்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இந்த 2 சேஞ்சஸ்மே வந்து Vivo V23 Pro வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்குறதுக்கு வர்த்தான ஒரு ஃபோனாக மாற்றுது அப்படின்னு கூட சொல்லலாம். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V23 வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 29,990 ஸ்டார்ட் ஆகுது. Vivo V23 Pro பார்த்தீங்கன்னா 38,990 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து Vivo V23 Pro வந்து அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் கேமராவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபோன் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக அதே நேரத்தில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட வேணும் அப்படின்னா Vivo V23 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கம்பேரிசன் வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.